ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். மிக மிக முக்கியமான செய்தி. பிடி, பிஆர்டிஇ நோட்டிஃபிகேஷன் குறித்து ஒரு மிக முக்கியமான தகவல். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறையிலேருந்து எந்த ஒரு தகவல் வந்தாலும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பிடி, பிஆர்டிஇ பொறுத்த வரைக்கும் நோட்டிஃபிகேஷன் எப்போது வரும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. அதேமாதிரி தேவையான சான்றிதழ்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் கேட்குறீங்க. ஸோ அரசு வேலைக்காக படித்து கொண்டு இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் உங்கள் எல்லாருக்கும், நீங்கள் எல்லாருமே அரசு வேலையில் கண்டிப்பாக நீங்களும் ஒரு அரசு ஆசிரியராக ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் உங்களுக்காக இந்த விஷயத்தை நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எந்த ஒரு விஷயம் எடுத்திங்கனாலும் ஒரே நாளில் எதையும் பண்ண முடியாது. தொடர்ச்சியாக சிறு சிறு விஷயங்களாக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாள் அது பெரிய விஷயமாக மாறும். அதனால் கன்சிஸ்டன்சியாக தொடர்ச்சியாக கொஞ்சம் கொஞ்சமாவது படிங்க. படிக்க ஸ்டார்ட் பண்ணாலும் தயவு செஞ்சு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்னும் நோட்டிஃபிகேஷன் வரலான்லாம் எதிர்பார்க்காதீங்க. நோட்டிஃபிகேஷன் வந்தால் உங்களால் படிக்க முடியாது. அதுதான் ரியாலிட்டி, சரிங்களா? அதனால் பிடிபிஆர்டி நோட்டிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படியும் இன்னும் வந்து இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸ்லாம் வெளியான உடனேயே அடுத்து ஒரு 5 நாள் 10 நாள் வெளியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, சரிங்களா? ஓகே, அதனால் ரெடி ஆகிக்கோங்க. உங்களுக்கு தேவையான சான்றிதழ்கள் என்னென்னு சொல்கிறேன்னு கேட்டுக்கோங்க. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா 10th மார்க் ஷீட் ஒரிஜினல் இருக்கணுங்க. இதை பார்த்துக்கோங்க, சரிங்களா? செகண்டு வந்து பார்த்திங்கன்னா 12th மார்க் ஷீட் ஒரிஜினல் இருக்கணுங்க. அதையும் பார்த்துக்கோங்க, சரிங்களா? தேர்டு வந்து பார்த்திங்கன்னா மார்க் ஷீட்டு ஒவ்வொரு செமஸ்டருக்காக தான் இருக்குது, அது கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்கிறீங்க. கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட்னு ஒன்று இருக்கும். எல்லாம் ஓவரால் மார்க் ஷீட்னு சொல்லுவாங்க. அது இருந்தாலே போதும் உங்களுக்கு மேக்ஸிமம். அது இல்லாதவங்க என்ன பண்ணலாம், பிடிஎஃபாக அந்த 6 செமஸ்டரோடதும் ஒரே பிடிஎஃப்பில் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும், சரிங்களா? அப்புறம் 4வது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷ்னல் சர்டிஃபிகேட்டு இருக்கணும். உங்களுக்கு நீங்கள் படிச்சிருக்க டிகிரியோட ப்ரொஃபஷ்னல் சர்டிஃபிகேட் இருக்கணும், சரிங்களா? ஸோ இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் ப்ராப்பராக பார்த்துக்கோங்க. படிக்கிறத பொறுத்த வரைக்கும் கன்சிஸ்டன்சியாக படிங்க. நோட்டிஃபிகேஷன் வரும், திடீர்னு வரும். அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் டக்குன்னு வந்து கோப்பப் பண்ணி படிக்க முடியாது. இப்போவே கண்டினியூவாக படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வந்தால் ஈஸியாக நம்மளால் இது பண்ண முடியும், சரிங்களா? ஸோ எந்த சந்தேகம் இருந்தாலும் நம்ம கமெண்ட்டில் நம்ம சேனல் கேளுங்க. கண்டிப்பாக நம்ம சேனலில் நான் வந்து உங்களுக்கு இருக்கிற சந்தேகங்களை தீர்க்க முயற்சி பண்ணுறேன். அதே மாதிரி உங்களுக்கு நோட்ஸ் வேணுனாலும் சரி, இல்லை எந்த மோட்டிவேஷன் வேணுனாலும் சரி, நம்ம சேனல் மூலமாக கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கும். எதனாலும் கமெண்ட்டில் கேளுங்க. மேலும் இது மாதிரியான டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த உடனடி தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி.